அப்சலோம். இந்த ரெண்டு பேரும் தன்னைத்தான உயர்த்தி நான் ராஜா ஆவேன் அப்படின்னு சொல்லி தனக்கு முன்னாடி தகப்பனுக்கு தெரியாம மந்திரிமார்களையும் தலைவர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணி அப்படியாக தன்னை ராஜாவாக காண்பிக்க தொடங்கினார். சாலோமோனையும் அவருடைய தாய் பத்சேபாளையும் பெனாயாவையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் அவன் கூப்பிடவில்லை. இந்த நேரம் பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளுகிட்ட போய் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ உன் பிராணனையும் உன் பிள்ளையின் பிராணனையும் காப்பாற்றுறதுக்கு ராஜாவுக்கிட்ட போய் நீ பேசணும். நீ பேசும்போது உன் பின்னாடி நானும் வந்து வார்த்தைகளை பேசி உறுதிப்படுத்துகிறேன் அப்படியாக நாத்தான் தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியாக ராஜாவோடு பேசும்பொழுது ராஜா அந்த வார்த்தையை கேட்டு அன்றைக்கு சாலோமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண கீகோன் ஆற்றண்டைக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு அவர் சொன்னார். அந்த நேரத்தில் நான் தான் ராஜா ஆவேன் அப்படின்னு அதோனியாவும் அவனோடு கூட இருந்தவர்களும் அங்கு விருந்து பண்ணி சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையில அன்புக்குரிய சாலோமோன் ராஜா கீகோன் ஆற்றங்கரையிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இதை விளக்க மனமாக ஆவிக்குரிய அர்த்தப்படி புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் இங்கே தாவீது என்று சொல்லக்கூடியவர் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாகவும் பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை தர விரும்பினார், அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்ற விரும்பினார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை தர பிதாவானவர் பிரியமாய் இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த ராஜ்யம் புசிப்பும் பிடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தால் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு எப்படி கொடுத்தார்? கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து மரண இருளுக்குள்ளே இருந்த நம்மை அதில் இருந்து விடுதலை பண்ணி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இப்படியாக அந்த ராஜ்யத்தை நமக்குள்ளே அவர் தந்திருக்கிறார். அப்படி தந்திருக்கிற அந்த ராஜ்யத்தை சாலோமோன் ராஜா பெற்றுக்கொண்டார். அது பெற்றுக்கொண்டதோடு அவர் நின்று விடாமல் அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர் பலப்பட்டார். அதே போல ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட நீங்கள் நானும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்ப அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நானும் பலப்பட வேண்டும். சாலோமோன் ராஜா அந்த ராஜ்யத்திலே பலப்படுவதற்கு என்ன செய்தார்? அதை மட்டும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அவன் செய்த காரியத்தை உங்களுக்கு விளக்கிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு உங்களை எடுத்துச் செல்லும்படியாக வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ராஜா யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே ஸ்திரப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த
கர்த்தருடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்திரப்பட வேண்டுமானால், அதில் நாம் பலப்பட்டு அந்த ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய 3 முக்கிய காரியங்கள். நாங்கள் எங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் அப்படித்தான், இராணுவத்திலும் அப்படித்தான், பொதுவாக புதிய இடத்திலே ஒரு பொறுப்பை எடுப்பதற்கு நாங்கள் கடந்து செல்லும் போது, அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் பயங்கரமான சட்டங்கள் எல்லாம் முன்வைப்பதுண்டு. ஏன் அதை செய்கிறோம் என்று சொன்னால், அங்கே இருக்கிற நிலவரம், அங்கே இருக்கிற தவறான காரியங்கள் மீண்டும் எங்களை பலவீனப்படுத்தாதபடிக்கு, அல்லது அது மீண்டும் எங்களை தவறான பாதைகளுக்கு கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு. மும்பை பட்டணத்தில் 4 வருடங்கள் நான் பணி செய்யும்படியான ஒரு வாய்ப்பு வந்தது. அங்கே எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் செக் பண்ணும்போது 1980ஆம் வருடத்தில் இருந்து நடந்த தவறுகள் எல்லாம் நான் கண்டுபிடித்தேன். ஒரு மூத்த அதிகாரி என்னை பார்த்து சொன்னார், தூங்கி கிடக்கிற ஆளை நீ ஏன் எழுப்புற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் தூங்கி கிடக்கிற ஆளை எழுப்பல, நீங்க என்ன சைன் பண்ண சொல்றீங்களே, 1980 வரக்கூடிய எல்லா காரியத்துக்கும் என்ன சைன் பண்ண சொல்றீங்களே, அதை நான் செய்ய மாட்டேன். நான் 2013ஆம் வருஷத்துல இங்க வந்திருக்கிறேன். 2013ஆம் வருஷத்துல இருந்து என்னெல்லாம் இருக்கிறதோ நான் அதுக்கு மட்டும் சைன் பண்றேன். அது முடியாது என்று சொன்னார். எனக்கும் அவருக்கும் 1.5 வருடங்கள் வாக்குவாதங்களாக இருந்தது. அவர் சொன்னார், உங்களுடைய ப்ரமோஷனை எல்லாம் நான் எழுதி வைத்து விடுவேன் சொன்னார். நான் சொன்னேன், நீங்க என்ன செய்தாலும் சரி, நான் சைன் பண்ண மாட்டேன். அதனால அங்க இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கண்ணோட்டம் எனக்கு மேல இருந்தது. ஏன்னா அங்க ஒரு டீம் இருந்தது, அங்க ஒரு குழு இருந்தது. அந்த குழு என்ன செய்ததுன்னு சொன்னா, நீ திருமணமாகி திருமணமாகி மணமகளோடு நீ வருகிறார். அங்க ஒரு நல்ல டெரஸ் கட்டணம் உள்ள ஒரு கோட்டேஜ் உனக்கு வேணும்னா, அங்க ஒரு டீம் இருக்கிறது உள்ளது. அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா நல்ல டெரஸ் கட்டணம் உள்ள அந்த வீட்டை அவங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவனுக்கு பழைய 1947-48 வருஷத்தில் உள்ள பழைய பாழடைந்த ஓட்டு கட்டடங்களை கொடுத்தான். நான் பார்த்தேன், அங்க நிறைய பாம்புகள் எல்லாம் ஓடுறத நானே பார்த்தேன். வீட்டு முன்னாடி எல்லாம் ரோட்ல கூட பாம்பு படம் எடுத்து நிற்கிறத பார்த்தேன். ஐயோ, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஓடுதே இல்லை வீட்டுல. இதுக்கு ஏதாவது வழி பண்ணிதான் ஆகணும். நான் விடல. எனக்கு கொஞ்சம் கூட வைராக்கியம் வந்தது. நான் காலம் 5 மணிக்கு எழுப்பி ஆபீஸ் திறந்து யாரெல்லாம் தவறான முறையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். 1.5 மாசம் இரவு பகலாக டீட்டெயில்ஸ் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கர்னல் முன்னாடி புட்டப் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கே கண்டு திறந்து ஒரு நல்ல ஆளுங்க மும்பையில கிடைச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, இவங்க எல்லாருக்கும் 2 மாசம் டைம் கொடு, 2 மாசத்துக்குள்ள எல்லாம் காலி பண்ணிட்டு போனான்னா ஓகே, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி சட்டப்படி அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுத்துடலாம். கொஞ்சம் பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கான். நான் ஒண்ணுமே சொல்லல. 2 மாசம் கழிச்சு எங்க பேச்சு கேட்காம உட்கார்ந்தவங்களுக்கு எல்லாம் லெட்டர் போட்டு அனுப்பணும் ரெக்கார்டுக்கு. அவன் அடுத்த மாசம் சம்பளத்துல
ஒவ்வொருத்தருக்கும் 90,000, 80,000, 70,000 கட் பண்ணி விட்டான். அவன் பதறி அடிச்சு ஓடி என்கிட்ட வந்தான். என்னப்பா செய்ய? நான் சொன்னேன், நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு லெட்டர் தந்தேன்ல காலி பண்றதுக்கு, நீங்க ஏன் கேட்கல? நீங்க தான் ரிசர்வேஷன் பண்ணிட்டு போவேன்னு சொன்னீங்களே. இனி போனா போங்க, உட்காருமா உட்காருங்க, அரசு சட்டப்படி அவங்க வேலையை செஞ்சிருவாங்க. இல்லையா நாங்க நாளைக்கே போயிடுவோம். நான் இப்ப ரிசர்வேஷன் வேண்டாமான்னு கேட்டேன். இல்ல வேண்டாம், நாங்க போயிடுவோம். அதுல இருந்து பெரிய பெரிய நபர்கள் வந்தாலும் எனக்கிட்ட கை கொட்டி நான் என் ராஜ்ய பாரத அந்த இடத்தை எப்படி ஸ்திரப்படுத்துகிறேன், தவறான நபர்களை எப்படி வெளியே தள்ளினேன், அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்போ ஒரு ராஜ்யபாரம் ஸ்திரப்பட வேண்டுமானால், அதுக்குள்ள நீ பலப்பட்டு நீ வர வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே நிலைவரப்பட வேண்டுமானால், உனக்குள்ளே உன் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்கள், அருவருப்புகள், பாவ கிரியைகள், பாவத்தை பிறப்பிக்கக்கூடிய சுபாவங்கள், இவைகளை நீ வெளியே தள்ளணும். அது ஆண்டவர் தள்ள மாட்டார், அதை நீங்க தான் தள்ளணும். வீட்டை சுத்தப்படுத்துறது நீங்க தான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அடையாளங்களை செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார், உண்மை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த ராஜ்யம் உனக்குள்ளே ஸ்திரப்பட, நீ அதுக்குள்ளே பலப்பட, அதுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை துன்மார்க்கரை உன்னை விட்டு வெளியே தள்ளுவதுதான். நல்லா கவனிங்க. இதைத்தான் நீங்க சாலமோன் ராஜா செய்கிறார். அவர் முதலாவது அவர் செய்த காரியம் என்ன? அந்த காரியங்களை நம்ம வாசிக்கலாம். இந்த அதோனியாவை குறித்து தான் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாக பட்சபாண்டத்தில் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் இப்ப ராஜாவாக இருக்கிறார். சாலமோனுடைய ராஜ்யத்தை இந்த அதோனியா எடுத்துக்கொள்ளணும்னு வாஞ்சித்தான். ஆனால் முடியவில்லை. இப்பொழுது அதோனியாவை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார். யாரு? சாலமோன். அதையும் நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டார். ராஜாங்கத்திலே சாலமோன் ராஜாவாக இருக்கிறார். இப்ப அதோனியா பயந்து பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறார். அந்த நேரத்தில் 56வது வசனத்துல அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்று 53வது வசனத்தை வாசிக்கலாம். அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து சந்தோஷமாக அனுப்பிவிடுகிறார். சாலமோனுடைய ராஜ்ய பாரத்தை எடுக்க வேண்டும் என்று இருந்த சகோதரனையும் சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போன்னு அனுப்பி விடுகிறான். சிலருக்கு வீட்டுக்கு சமாதானமா அனுப்பி வச்சாலும் இருப்பு சும்மா இருக்கிறார். உன் வீட்டுல அமைதியா உன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும்னு சொன்னா நீ உன் வீட்டு காரியங்களை மட்டும்தான் நீ பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கணும். இவர் என்ன செய்கிறார்? கொஞ்ச நாள் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்க 14வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் நம்ம வாசித்தோம். ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா சாலோமோனின் தாயாகிய பத்சேபாவிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய் தான் வருகிறேன் என்றான். பின்பு அவன் வாசிக்கலாம். பின்பு அவன் நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றார். அதற்கு அவள் சொல்லி என்றார். அப்பொழுது அவன் ராஜ்யம் என்னுடையதாக இருந்தது
நீ பேச வேண்டியது காரியத்தை நீ பேசியிருக்கணும். ஆனா முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? ராஜ்யம் பிதாவாகிய தாவீதுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். நீ ஆண்டவர்கிட்ட கேட்காம நீயாகவே ராஜாவாவேன்னு சொல்லி நீயாகவே காலாட்களை சம்பாதித்து நீயாகவே குதிரை வீரரை சம்பாதித்து நீயாகவே உன்னை உயர்த்தி இப்படியாக ராஜா ராஜா ராஜான்னு சொல்லிட்டு இருந்திய சாலமோன் இதை ஒன்றும் கணக்கில் எடுக்காம உன்னை கொல்லாம உன்னை வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பி வைத்தா நீயும் அந்த நிலவரத்தோட தான் வாழ்ந்திருக்கணும். ஆனா இப்ப அம்மா கிட்ட வந்து பேசலாம். அம்மா சொல்ல சாலமோன் தட்ட மாட்டார், அதனால ராஜ்யபாரம் என்னுடையதாக இருந்தது, நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என் மேல் நோக்கமா இருந்தாங்க. அப்படி இருந்தாங்களா? இயேசுதான் உன்னை ஆளுகை செய்யணும். இயேசு உன்னை ஆளுகை செய்வதற்காக தான் இயேசு அவருடையவரை ஏற்படுத்தி வைத்திருந்தார். நீ இயேசுக்கு இடம் கொடுக்காம நீ ஒன்னைத்தானே ராஜாவாவே சொல்லி உயர்த்தி இப்ப ஜனங்கள் எல்லாரும் என் மேலதான் நோக்கமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்றான். நல்ல கவனிங்க, அவனுடைய சதி, அவனுடைய தந்திரமான வார்த்தைகள். இப்போ என்ன நடக்குது? ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று, கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. இப்பொழுதும் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், ஒண்ணு செய்யணும். அவன் என்ன கேட்கிறான்? சூனை ஊராளாகி அபிஷாக எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்கிறான். இப்ப இந்த விஷயம் பத்சேபாளுக்கு நல்லதா தெரிஞ்சு, சரி நான் ராஜாவிட்ட பேசுறேன். சூனை ஊராளாகி அபிஷாக் அவள் எப்படிப்பட்டவள்? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் எல்லையில் எல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாய் இருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாய் இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ராஜாவுக்கு உதவி செய்யும்படியாக, ராஜாவுக்கு பணிவிடை செய்யும்படியாக ஒரு பிள்ளையை தேடினார்கள். அந்த பிள்ளை அபிஷா. அவள் வெகு அழகாக இருந்தாள். இந்த அழகு என்று சொல்லக்கூடியது தேவனுடைய பார்வையில் எது அழகு நமக்கு தெரியும். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் அழகாக இருந்தாள். சூரியனும் சந்திரனும், சந்திரன் நட்சத்திரோட பாதத்தின் கீழ் இருந்தது. அது தேவனுடைய ஒரு சபையை வெளிப்படுத்துகிறது. சூரியனை அணிந்திருந்த சபை அது தேவனுக்கு முன்னாடி ஒரு அழகுள்ள சபையாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அன்னியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேலே 12 நட்சத்திரங்கள் இருந்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியது சங்கீதம் 84:11 படி நம்முடைய தேவனாகிய கர்த்தரே சூரியனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 84ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
சங்கீதத்தின் புஸ்தகம் 84 அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் சூரியனாக இருக்கிறார். இதை மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். மத்தேயு சுவிசேஷத்தை இதை குறித்து படிக்கும் பொழுது, நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சூரியன் என்று சொல்லக்கூடியது பிதாவாகிய தேவனையும் அவரையே சபை அணிந்து கொண்டிருக்கிறதையும் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பாதத்தின் கீழே சந்திரங்களும் நட்சத்திரங்களும் காணப்பட்டது. சந்திரனுக்கு ஒரு அனுபவம் உண்டு. அது பகல் நேரத்திலே சூரியனிடத்திலே இருந்து வெளிச்சத்தை எடுத்து இரவு நேரத்திலே இந்த பூமியிலே அது பிரகாசிக்கிறது. அதே போல கர்த்தருடைய பரிசுத்த ஊழியக்காரர்கள் கர்த்தரிடத்திலே இருந்து அந்த பிரகாசமுள்ள வார்த்தைகளை எடுத்து அது தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தைகளையும் கூடவே ஆத்துமாக்களையும் சபையையும் வெளிப்படுத்துகிறது. 12 கிரீடங்கள் என்று சொல்லக்கூடியது 12 விதமான அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் அழகுள்ளவளாக, அவருக்கு உதவி செய்கிற, பணிவிடை செய்கிற அந்த அபிஷாகை, இந்த அதோனியா என்று சொல்லக்கூடியவன், ஆரம்பத்திலே ராஜ்யபாரத்திலே கண்ணு வைத்தவன், இப்பொழுது அழகுள்ள அந்த சபையின் மேலே கண்ணு வைத்து இந்த அபிஷாகை எனக்கு வேண்டும் என்று அவன் பேசும்படியாக பத்சேபாளிடத்தில் வருகிறான். அதுக்குரிய சத்தியம் கொஞ்சம் விளங்கி இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புறேன். பிசாசனுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய சூழ்ச்சிகள் எப்பொழுதுமே தேவனுடைய பார்வையில அழகா இருக்கிற உங்களை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆபிரகாம் கூட லோத்து பிடித்துக் கொண்டு போன பிற்பாடு அவர்களோடு சண்டையிட்டு அந்த கொள்ளை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பெரிசருடைய ராஜா ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? பொருட்களை நீர் வைத்துக் கொள்ளும், ஜனங்களை எனக்கு தா. அப்ப சாத்தானுடைய பெரிய வேலை உங்க மேல, என் மேலதான் கண்ணா இருக்கிறான். தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்று இருக்கிற உங்களையும் என்னையும் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த அபிஷாகை எனக்கு வேண்டும் என்று அம்மா கிட்ட போய் பேசுறதுக்கு போகும் பொழுது, அம்மா விஷயம் தெரியாம சரி நான் ராஜாவுக்கிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கிட்ட அவ பேச போறான். ராஜாவுக்கிட்ட அவ பேசும் பொழுதுதான் இப்ப ராஜா என்ன சொல்லுகிறார்? ராஜாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால இப்ப ராஜா என்ன சொல்லுகிறாரு வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோன் ராஜா அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு இப்போது இன்றைக்கு அதோனியா கொலைகுமான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தான் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுவேன் என்று சொல்லி ராஜாவாகிய சாலமோன் யோகிலாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அல்லேலூயா.
சபையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகிறான். ஐயா, இப்படிப்பட்ட ஆள் இருக்கிறது வரைக்கும் என்னுடைய ராஜ்யத்தில் நான் பலப்பட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் ஸ்திரமடைய முடியாது. அதனால இவனை அழித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு, திடப்படுத்துவதற்கு படைத்தலைவனுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். ராஜ்ய பாரத்திலே சாலமன் பலப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களை மூடுவோம். ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தையை நம்மோடு பேசிவிட்டார். ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை